ஒரு நாள் என்ன என்ன மாதிரி நான் உன்னை மாத்த போறேன் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததினாலே நான் இன்னும் அவரை தீவிரமா தேடுறேன் இல்லைங்களா? இப்போ நான் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணும்போது ஒரு பையன் என்கிட்ட சம்பளத்தை எடுத்து வந்து காட்டுறான். 26,000 ரூபாய் போட்டு இருந்துச்சு. எவ்வளோ? வார சம்பளம் 26,000 ரூபாய். எப்படிப்பா இப்படி சம்பாரிச்சுன்னு கேட்டேன். ஐயா, நான் ஒரு நாள் டெய்லி காலையில எழுந்து நைட்டு வரைக்கும் ஓட்டுவேன். 6 நாள் ஓட்டினேன், 26,000 ரூபாய் வந்தது ஒரே வாரத்துல. எனக்குள்ள என்னாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நான் மனசை இது பண்ணும்போது ஆவியான் இல்ல, நான் உன்னை எதுக்கு அழைச்சேன்? நாம எதுக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு அழைக்கப்படல. அதனால அது நமக்கு அறியுறது அது முக்கியம் இல்ல. இந்த தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதுதான் முக்கியம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதுதான் முக்கியம். புரியுதுங்களா? ஆகவே நீங்க அவரை அறிந்து கொள்ளணும். You should know him better. இன்றைக்கு 3 கூட்டத்தாரை பத்தி நான் சொல்றேன். அவங்க எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள், அவங்க எதுல தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பிச்சுட்டுனா நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். முதலாவது பேதுரு. யாரு? பேதுரு. இவனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. யாரெல்லாம் ஆண்டவரை அறிகிற அறிவில வளர விரும்பலையோ தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார். எதுக்கு ஒப்பு கொடுப்பாரு? அசுத்தம், காம விகாரத்துக்கு. ஏன் காதல் அலையறான்? ஏன் உலகத்துல எல்லாம் ஏன் அலையறான்? ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. நீ சத்தியத்துக்கு வரல, சத்தியத்தை அறிகிற அறிவுல நீ வர மாட்ட, உன் இஷ்டப்படி போன்னு சொல்லி ஆண்கள் பெண்கள் பின்னாடியோ பெண்கள் ஆண்கள் படி சுத்திக்கிட்டு உபச்சாரம், வேசித்தனம், பாவம், இன்னும் ஒரு படி போய் ஆணோடு ஆணு பெண்ணோடு பெண்ணு, இப்படிலாம் ஒரு கொலைப்படிக்குள்ள மிருகத்தோடு மனுஷன், இப்படியெல்லாம் போறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கல, கர்த்தருக்கு செவி கொடுக்கல. புரியுதுங்களா? ஆண்டவருக்கு செவி கொடுக்கலன்னா ஆண்டவர் உன்னை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாரு. ஆகவே நீங்கள் அவரை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஒரு 3 பேரை நான் காண்பிக்க போறேன். முதலாவது பேதுரு. எல்லாம் சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, பின்னாடி இருக்கிறம்மா. நெகமி அம்மா. பேதுரு சொல்லுங்க. பேதுரு. பேதுரு என்ன பண்றது? யாருமே இல்லை, அவங்கள எழுப்பி விட்டு பேச வேண்டியது. பேதுரு. அம்மா நீங்க சொல்லுங்க. சரி முடியும், அவங்க உடம்பு முடியல. சரி முடியும், வேணா முடியும். சரி உட்காருங்க. பேதுரு. இந்த பேதுரு நீங்க சொல்லுங்க மேம்மா, அவங்களுக்கு எல்லாம் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம். பேதுரு முதலாவது. இந்த பேதுரு அவன் எப்படி அவன் ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லி பார்ப்போம். பைபிள்ல வசனம் இருக்குது, நித்திய ஜீவன் வேணும்னா இந்த கர்த்தரை அறிய வேண்டும். இந்த கர்த்தர் யார்? நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லட்டுங்களா? இந்த கர்த்தர் யார்? இவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் ஒரே தன்மை உள்ளவர்களாய் 3 நபர்களாய் திருத்துவ தேவனாக அவர் இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் அல்பாவா இருக்கிறார், ஒமேகாவா இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். மனுஷன் மாறிடுவான், கர்த்தர் என்றைக்கும் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். தேவன் ஒரு பொருள் அல்ல,
தேவன் ஒரு வீடு அல்ல, தேவன் ஒரு உருவம் அல்ல, தேவன் ஆவியாய் இருக்கிறார். God is spirit. ஆவியானவர் எங்கெல்லாம் எப்படிலாம் உலகம் முழுவதும் அந்த ஆவி எங்கெல்லாம் போவோம், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவன் ஆவியா இருக்கிறாரு. பாதாளத்துல போனாலும் அங்க இருப்பாரு, வானத்துல போனாலும் அங்க இருப்பாரு. அவர் ஆவியான தேவன். என்னுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரே சர்வ வல்லமை, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். அவருக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. புரியுது? எப்படி சொல்லிக்கொண்டே போலாம். இதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இதுதான் என்னது? நித்திய ஜீவன் எனக்கு உள்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எதுவுமே எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அறிய வேண்டும், அறிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் ஒரு நித்திய ஜீவனுக்கு உள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குது. இப்போ பிசாசு என்னை பார்த்து பயப்படுவான். ஆகவே இதுதான் நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். இந்த பேதுரு என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, அறிய எதை இது பண்ணணுமோ அதான் என்ன பண்ணல, அறியல. அவன் பாங்க இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? யோவான் 20:9 அவர் மரித்தோரில் எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இந்த பேதுரு யோவானும் இயேசுவோட இருந்தவர்கள். இவன் தான் பேதுரு, இவன் யோவான். ரெண்டு பேருமே இயேசுவோடு அவர்கள் இருந்தவர்கள். அன்பின் சீஷன் மூன்று பேரும் தான் எப்போது இயேசு கூட இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து அடிக்கடி இவர்களிடம் சொல்லி இருக்கிறாரு, எப்பா நான் எருசலேமுக்கு போறேன், அங்க என்ன சிலுவையில அறைவாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து பல தடவை என்ன இந்த சீடர்களிடம் சொல்லி இருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் அறிஞ்சவன் தான் இந்த பேதுரு. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் மரியாள் கல்லறைக்கு போறா. கல்லறைக்கு போன உடனே அந்த கல்லறைக்குள்ள இருந்த கல்லு தள்ளப்பட்டுடுச்சு. மூடப்பட்ட கல்லு தள்ளப்பட்டுடுச்சு. இவனுக்கு ஒரே பயம். மகத்துல என்ன மரியாள், என்ன இது பூட்டப்பட்ட கல்லறையில இங்கதானே இயேசு அடக்கம் பண்ணாங்க, என்ன கல்லு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி மரியாள் உள்ள போய் பார்க்கிறா. அங்க இயேசு இல்ல. உடனே மரியாள் துடுதுடுன்னு ஓடுறா. ஓடி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்றா, பேதுருக்கிட்டையும் யோவானுக்கிட்டையும் போயிட்டு, பேதுருவே சீமோனே, நம்முடைய ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் பண்ணினோம்ல, இப்ப கல்லறை திறந்திருக்கு, உள்ள போய் பார்த்தா ஆண்டவர் சரீரம் இல்ல, யாரோ எடுத்துக்கொண்டு போயிட்டாங்கய்யா. யாரோ எடுத்துக்கொண்டு போயிட்டாங்களா? ஏன் கல்லறை திறந்து இருந்துச்சு? இயேசு உயிர் திறந்துட்டாரு. இந்த அறிவு இல்லாத மரியாள், அவதான் ஏதோ ஒண்ணும் தெரியல. இவங்களுக்கு அது அறிவு இருக்க கூடாதா? இவங்களும் அதை நம்பி எவ்வளோ திருட்டு போயிட்டான் போல. ரெண்டு பேரும் திப்பி ஓடியாராங்க. எங்க? கல்லறைக்கு. கல்லறைக்குள்ள ஓடி வரும் பொழுது இவன் ரொம்ப ஸ்பீடா வரான். யோவான். யாரு? யோவான் ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடா வரான். இவன் பின்னாடிதான் வரான், பேதுரு. ஆனா யாரு முதல்ல உள்ள வந்தா பாத்துனா, இவன் வெளியே நின்றான். ஆனா பேதுரு தபதபன்னு உள்ள வந்து பாக்குறான். இயேசுவின் சரீரம் அங்க இல்ல, துணி மட்டும் தான் இருந்தது. என்ன இருந்தது? துணி. இத பார்த்து இவனும் உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தவங்க இவங்களும் எவனா திருடி போயிட்டு இருப்பான் தான் நினைச்சாங்களே தவிர இயேசு உயிர் தெழுந்தார் சொல்லி நம்பவே இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த அறிவு இல்லை. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். They did not know it. ஏன் அது செய்யலாம்? அப்படி அந்த அறியாம இருக்கலாமா? நான் ஏன் எனக்கு
இந்த பைபிளை தான் நான் ஃபுல்லா 10 வருஷமா பைபிளை தியானிக்கிறேன். வீட்டுல சொன்னாங்க, ஏன்டா இது மாதிரி பைபிளே தூக்கி நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், 50,000 ரூபாய் சம்பளம் இருக்கு, ஆர்பர்ல டக் மாஸ்டர் வேலை, கூப்பிடுறாங்க போ. எனக்கு போக வாய்ப்பு இருந்தது. 50,000 ரூபாய் சம்பளம், கல்கட்டாவுக்கு போயிட்டு ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு வந்து ஆர்பர்ல போய் கேட்டால் நமக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை, நான் அதெல்லாம் விட்டுட்டேன். எனக்கு இப்போ இனிமேல் ஆண்டவர் தான். இந்த ஆண்டவர் அறிகிற அறிவு தான் எனக்கு வேணும், பணக்காசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நான் சட்டம் பண்ணல. ஊழியம் செய்றேன், என்னால முடிஞ்ச ஊழியம். அல்லேலூயா. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேன், அவர் சொல்றதை கேட்கிறேன். எல்லா இடத்துலயும் ஊழியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறேன். டெலிபோன்ல ஊழியம் பண்றேன், சிறு ஊழியம் பண்றேன். பிரதர் சொன்னா சரி பிரதர் பண்ணலாம் பிரதர் சொல்றேன். அம்மா சொல்றாங்க கிராம ஊழியம் பண்ணலாம்ப்பா, அந்த ஊழியத்துக்கு வாப்பா, நான் போய் பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க ஊழியம் பண்றேன், அங்க சபை நடத்துறேன், கிராம ஊழியம், உபவாச கூட்டம். ஏன்? இதுதான் எனக்கு முக்கியம். இந்த ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு நான் அறியணும், அவர் என்ன அழைச்சிருக்கிறாருன்னு நான் அறியணும். நான் சாதாரணமானவன் அல்ல, தேவனை போல ஒரு நாள் மாற போறவன் என்பதை நான் அறியணும். இதெல்லாம் எத்தனை பேருக்கு பிசாசு மறைச்சு வச்சிருக்காங்க தெரியும் பிரதர், ஜேம்ஸ் பிரதர். நீங்க சாதாரணமான ஆள் இல்ல, நீங்க ஒரு நாள் தேவனை போல மாறக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள இருக்குது. இந்த பிசாசு பார்த்து பின்னாடி வந்துட்டு இருக்கான், ஐயோ இவன் தேவனாக போறான், ஒரு நாள் தேவனை போல மாற போறான், அந்த ரூபம் எடுக்க போறான், இவனை விடாத. எத்தனை பேரு மெட்ராஸ்ல வந்து பாருங்க, குடிச்சிட்டு ரோட்ல லிங்கி விலகி அப்படியே தூங்கிட்டு இருக்கான், நல்ல ட்ரிங்க்ஸ் போதையில. ஒருத்தர் ரோட் நடுவில் பார்த்துட்டு இருக்கிறான், என்னடா இது அப்படிதான் பார்த்து 2 பேர் ஒரு நாள் தூக்கி ரோட்ல ஓரமா போட்டு போனோம். இது மாதிரி எத்தனை வாலிபர்கள் சாதாரணமானவர்கள், அவங்க தேவனை போல மாற போறோமா நம்மளாம்? புரியுங்களா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்களா இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்கள் தேவனுடைய தேவர்களாக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ இதைதான் நான் அறிய போறேன். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு வேணும்யா. 50,000 வேணாம், 10 லட்சம் வேணாம். ஆனா இந்த பேதுரு அவன் இதை அறியல. பேதுரு போல நாம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா பல தடவை சொல்லி இருக்கிறாரு. எப்போதும் இவங்க 3 பேரும் கூட்டிலே தான் போவாரு. பாருங்க, இங்க ஒரு சம்பவம் வாசிக்கிறோம். மத்தேயு 5:37, மத்தேயு 17:1, அப்புறம் மத்தேயு 28:36. 3 சம்பவம், நிறைய சம்பவம் இருக்கு. இதுல இயேசு எங்க போனாலும் யாரை கூப்பிட்டு போயிடுவாரு? இந்த 3 பேரு. 1, 2, 3. ஒருத்தன் பேதுரு, இன்னொருத்தன் யோவானு, இன்னும் 3வது யாக்கோபு. இது எந்த சம்பவம் என்றால் மார்க்கு 5ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்துல, அங்க ஒரு சிறுமி மரித்து போய்விட்டால், அது 12 வயதா, 12 வயது சிறுமி மரித்து போய்விட்டால் அவளை உயிரோடு எழுப்புவதற்கு எவரு என்கிற ஒருத்தனுடைய வீட்டுக்கு போறாரு. போகும்போது எல்லாரும் கூட்டிட்டு போலையே, 3 பேர் மட்டும்தான் கூட்டிட்டு போற. அதுல யாரு இருக்கிறாங்க? பேதுரு யோவானும் இருக்காங்க. அப்புறம் மத்தேயு 17:1 மறுரூப மலைக்கு கூட்டி கொண்டு போகிறாரு. அந்த மலைக்கு போகும்போதும் இந்த 3 பேர் தான். இப்படி எல்லா சம்பவங்களிலும் பேதுரும் யோவானும் போயிருக்கிறாங்க இல்லையா? அப்போ இயேசு எவ்வளவு தடவை சொல்லியிருப்பாரு, நான் மரித்தோர் வந்து எழுந்திருப்பேன்பா, நான் வந்து சாக மாட்டேன், நான் உயிர் தெழுவேன் அப்படின்னு எத்தனை தடவை ஆண்டவர் பேதுருக்கு சொல்லியிருப்பார். வை
அப்ப ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை பார்த்த இந்த பேதுரும் யோவானும் ஏன் they did not know him, ஏன் அவரை மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கணும் ஏன் நம்பல, விசுவாசிக்கல? ஏன் விசுவாசிக்கல? பேதுரு அவனுக்கு பிடிக்கவே இல்லை. இயேசு மரிக்கணும் உயிர்த்தோடு எழும்பணும் சொல்லி அவனுக்கு இதுவே இல்லை. புரியுதுங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா மத்தேயு 18 யோவான் 18:10 இயேசுவை கெத்செமனே தோட்டத்துல இயேசு இருக்கிறாரு. அவரை பிடிக்கிறது யூதாஸ் காரியத்தை எல்லாம் தடி எல்லாத்தையும் கொண்டு வர்றான். அப்போ பேதுரு என்ன பண்றான்? கோவப்பட்டு எங்க இயேசுவியா பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காதை வெட்டுறான். காதை வெட்டுறான் பாருங்க. யோவான் 18:10 வாசிக்கிறோம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். பாருங்க எப்படி வெட்டுறான் காதை. ஏன்னா இயேசு ஏன் மரிக்கணும் விடமாட்டான் இந்த பேதுரு. தேவ சித்தத்தை அறியாமல் இருக்கிறார். இயேசு மரிக்கணும் உயிரோடு எழும்பணும் என்பது தேவ சித்தம், தேவன் தீர்மானித்த ஒரு காரியம். அத நீ தடுக்கிற, அது நீ என்ன பண்ற? தடுக்கிற. இன்னொரு சம்பவம் மத்தேயு 16:22 பிலிப்பி செசரியா பட்டணத்துல பேதுரு இயேசுலாம் இருக்கும் பொழுது நான் என்ன பண்ண போறேன், இப்ப சிலுவையில மரிக்க போறேன், எருசலேமுக்கு போய் நான் சிலுவையில மரிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆனா இந்த பேதுரு மட்டும் தனியே அழைத்து கொண்டு பேசுறான், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். கடிந்து கொள்றான், கோபப்படுறான். இயேசு நீ சிலுவையில போக கூடாது, தேவ திட்டத்தை அறியாதிருந்தான் இந்த பேதுரு. அதை குறித்த சிந்தனை இல்லாமல் இருந்தான். பிரியமானவர்களே, நான் கூட சொல்றேன், நம்ம ஆண்டுக்குள்ள வருவது நல்லதுதான். ஆனா அறியாம நாமளும் சபைக்கு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம்னா பேதுரு மாதிரி நாமளும் தவறா போயிடுவோம். ஏன்னா பேதுரு என்ன பண்றான் அடுத்தது பாருங்க. பேதுரு இயேசு மரிச்சிட்டாரு சொல்லி போட் எடுத்துட்டு வேலைக்கே போயிட்டான். போட்டை எடுத்துட்டு அட போயா அதெல்லாம் 7 பேர் கூடுன்னு எல்லாரையும் கூட்டின்னு வர போயிட்டான். அனிவா என்னையா ஆண்டவர் ஜெபம், பைபிள், மறுரூபமால மறுரூப அனுபவம், இதெல்லாம் எதுக்குயா? ஆயா நம்ம சொந்த தொழில பார்த்தோன்னா ஒரு 500 1000 கிடைக்கும். எப்பா பார்த்தானா ஏசு ஏசுன்னு சொல்லி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேரு நேரம் போட் எடுத்தா மீன் பிடிக்கவே போயிட்டான். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, அந்த சூழல போய் மீன் பிடிக்க ட்ரை பண்ற மீனே கிடைக்கல. அப்ப கூட உனக்கு உதவி செஞ்சது இந்த இயேசு தாயா. அவர் திரும்ப வர்றாரு. அது அப்புறம் அது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதான் தெய்வத்துக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசங்க. எவ்வளவுதான் நீ துரோகம் பண்ணினாலும் உன்னை அரவணைக்கிற ஒரு நேசம், இந்த அறிவு கூட ஜனங்களுக்கு இல்லாம இன்னைக்கு இந்த ரட்சிப்பை தூக்கி எரிகிறது. அந்த அறிவு இல்லாம இருக்கிறாங்களே. நான் கேட்ட உடனே வந்தையா இந்த ஆண்டவர் பக்கத்துல. புரியுதுங்களா? இயேசு என்று இந்த செய்தி எனக்கு காதுல கேட்ட உடனே மறுப்பு சொல்ல உடனே வந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். இந்த சிலுவை எனக்காக இப்படியா மறிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நான் மறன்னு வந்தேன். இப்படிப்பட்டது ஆண்டவர் நேசிக்கிறேன். அப்போ இதுதான் நடக்கும். உங்களுக்கும் சபைக்கு வரலாம், ஆனா சரியா ஆண்டவரை நீங்க புரிஞ்சு கொள்ளலன்னா, அவர் வழிகளை தெரிஞ்சு கொள்ளலன்னா நீ ஒரு நாள் பின்வாங்கி போயிடுவேன். இன்னைக்கு ஏன் சபைக்கு வந்து எல்லாம் போயிடுறாங்க அறியாம. புரியுதுங்களா? இவ்வளவு வந்தாங்க, இப்ப ஆளை காணா. ஏன்? அவங்களுக்கு தெரியல இந்த ஆண்டவர்னா யாரு, அந்த உணர்வுலாம் இல்லை.
அதை குறித்த சிந்தனை இல்லை, அறிவு இல்லை. இப்ப என்ன ஆண்டவர் ஏன் அழைச்சாரு? தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். புரியுதுங்களா அன்பானவர்களே? இந்த ஒரு அனுபவம், கர்த்தரோடு இருக்கிற அனுபவம், அவரை மாதிரி நான் மாற போறேன். இந்த விஜய் இருக்கிறானே, அவன் ஒரு முதலமைச்சர் ஆவது எவ்வளவு போராட்டம் பண்ணினான், எவ்வளவு நம்பிக்கையா வந்து குரல் கொடுத்தான், எவ்வளவு பேர் செத்து போனான், கெட்ட பேர்லாம் வந்தது. ஆனா நின்றான், நான் ஜெயிப்பேன். எதுக்கு? சாதாரண அந்த சேருக்கு, முதலமைச்சர் பதவி. இன்னைக்கு எல்லாம் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஐயா, சாதாரண ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளவு போராடுறாங்களே, பரம தேவனுடைய போஸ்ட், அந்த தேவாதி தேவனோடு இருக்கிற வாழ்க்கை, அதுக்கு நீங்க போராடக்கூடாது? புரியுதுங்களா? இப்ப நானும் அதுதான் போராடுறேன். புரியுதுங்களா? எனக்கு அது வேணும், எனக்கு இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு வேணாம். வேணும், நான் சின்ன வயசுல இதை நான் ட்ரை பண்ணிருப்பேன். அதுல எனக்கு அந்த சேர் வேணும். அல்லேலூயா. எந்த சேர் உங்களுக்கு வேணும்? இந்த பூமியின் சேர் வேணுமா, பரலோகத்தின் சேர் வேணுமா? அல்லேலூயா. பரலோகத்துல போய் சேர்ல உட்காரணும். அல்லேலூயா. பரலோக சிங்காசனம் அதை கொடுக்கிறதுக்கு தான் இயேசு மன்னா வந்தாரு. ஏன் மன்னானாரு? மன்னான உன்னை விண்ணாக்குவதற்கு. புரியுதுங்களா? நீ விண்ணகனா மாறுவதற்கு, உன்னையும் அந்த தேவ சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்கு. இதுதாங்க சத்தியம். அல்லேலூயா. இதை விட்டுட்டு நான் போற மாதிரி இல்லை. புரியுதுங்களா? எனக்கு இதை விட மேன்மையானது இல்லவும் இல்லை. ஆகவே தேவனை சரியா புரிஞ்சுக்கோ. கஷ்ட காலத்துல, துன்ப காலத்துல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த டைம்ல தான் பலவித சோதனைகள் வரும். ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடாதீங்க. வசனத்தை கேளுங்க, வார்த்தையை படிங்க, தியானம் பண்ணுங்க. ஆகவே இந்த பேதுரு மாதிரி இருக்காதீங்க. அவன் பின்வாங்கி போயிட்டான். அப்புறம் ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்து அவனை கூப்பிட்டு திரும்ப அவனை மன்னிச்சு என்ன பண்ணாரு? ஊழியத்தை கொடுத்தாரு. அதன் பிறகுதான் அவனுக்கு புரிஞ்சது. அப்போஸ்தலர்ல பயங்கரமா ஆவியானவர் வந்த பிறகு அவன் பேசுகிறான். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து வல்லமையா பிரசங்கம் பண்றான். ஆமா, 3000 பேர், 5000 பேர் தைரியம். இயேசுதாயா உயிர்த்தெழு, அவர் தான் வல்லமை உள்ள தேவன். அப்போஸ்தலர் படிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை மாற்றினார். புரியுதுங்களா? விசுவாசம், விசுவாசம். நம்ம பார்த்து கூட அதெல்லாம் கத்துக்கிறேன். இவங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்களே, எனக்கு இவங்களை பார்த்தா கூட அந்த நானும் இப்படி இருக்கணும், நானும் யோசனை பண்ணி இருக்கிறேன். ஆகவே நீங்க ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்க. சோதனை காலத்துல யோபு ஆண்டவர் விட்டு போனானா சொல்லுங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். யோபு என்ன பண்ணா? ஏன் அந்த சூழ்நிலை வந்தது? ஏன்னா பரலோகத்துல ஒரு சம்பவம் நடக்குது. தேவன் அவனை சோதிக்கிறார். இந்த அறிவு நமக்கு இருக்கணும். அப்ப நமக்கு சோதனை காலம் வரும்போது, சமாரியா ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீயை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, இந்த சமாரியா ஸ்திரீ கூட ஆண்டவரை சரியா புரிஞ்சிக்காத ஒரு பெண்ணா இருந்தால், இயேசு கிறிஸ்து அவர் யூதாயாவுக்கும் கலிலேயாவுக்கும் அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருப்பார். அடிக்கடி எங்க போயிடுவாரு? யூதாயாவுக்கு போவார். ஆனா இவர் எங்க ஊழியம் செஞ்சாரு? கலிலேயா. எங்க ஊழியம் செஞ்சாரு? கலிலேயா. கப்பர்நகூமிலே தான் இயேசு என்ன பண்ணினார்? ஊழியம் செய்தார். ஆனா எருசலேம் எங்க இருக்கு? யூதாயா தேசத்துல இருக்கிறது. ஆகவே யூதாயா தேசத்துல இருக்கிற எருசலேமுக்கு அடிக்கடி என்ன பண்ணுவார்? இயேசு போயிட்டு வருவார். அங்க ஏதாவது பண்டிகை வந்தா உடனே போயிடுவார். அப்படிதான் இயேசு கிறிஸ்து
எருசலேமுக்கு போய்விட்டு எங்க வராரு? திரும்ப கலிலேயா, அதாவது கப்பர்நகூமுக்கு இயேசு வருகிறார். புரியுதுங்களா? அதை நம்ம வாசிக்க யோவான் 14:1 யோவானை போல இயேசு அநேக சீஷர்களை ஞானம் சொல்றார் என்று பரிசேயருக்கு கர்த்தர் யூதாயா விட்டு மறுபடியும் எங்க போறாரு? கலிலேயாவுக்கு போறாரு. கலிலேயா மேல இருக்கு, யூதாயா கீழே இருக்கு. கீழே எருசலேம்ல தேவாலயத்தில் ஊழியம் செய்துட்டு நேரா மேல அவர் ஊருக்கு போறாரு. எங்க போறாரு? அவர் ஊர் எந்த ஊரு? கப்பர்நகூம். கப்பர்நகூமுக்கு போற வழியில நடுவுல சமாரியா இருக்கிறது. நடுவுல என்ன இருக்கு? சமாரியா. அந்த வழியா இவங்க போறாரு. 2 வழி இருக்கு கலிலேயாவுக்கு போறதுக்கு. ஒண்ணு, இந்த சமாரியா வழியா போயிட்டா சீக்கிரமா போயிடலாம். அப்படி இல்லைன்னா சுத்தி தான் போனோம். அதாவது கடற்கரை ஓரமா சுத்தி தான் போனோம். அப்ப இந்த வழியா இயேசுக்கு சீக்கிரமா போயிடலாம்னு சொல்லி இவர் வரும்போது வனாந்திரத்துல தண்ணி தாகம் அடிக்குது. என்ன அடிக்குது? தண்ணி தாகம் எடுக்குது. அப்பதான் ஆண்டவர் ஒரு கிணற்றை பார்த்து அங்க போய் உட்கார்ந்து யாராவது எனக்கு தண்ணீர் கொடுப்பாங்களா என்று பார்க்கும் பொழுது அங்கு ஒரு ஸ்திரீ, சமாரியா பெண்ணு, அவள் வருகிறாள். அவர்கிட்ட இயேசு தண்ணிக்கு, தாகத்துக்கு தண்ணி கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இதுதான சம்பவம். இதுதான் என்னது சம்பவம். இவளை நீங்க பாத்தீங்கன்னா சமாரியா ஸ்திரியா இருந்தாலும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டவள். இப்ப கூட வெளியே கூட போய் பாருங்க, அம்மா இயேசு யாருன்னு கேட்டா அவர் சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டாங்க, அவர் உயிர்த்தெழுந்தார், உலகத்தான் சொல்லுவாங்கல்ல. கேள்விப்பட்டு அது மாதிரிதான் இவங்களும் கேள்விப்பட்டு இருக்கிறா. ஆமா, மேசியான ஒருத்தர் எங்களுக்கு தெரியும். இது நம்ம யோவான்ல வாசிக்கிறோம். யோவான் 4 அதிகாரத்துல 12ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனத்துலாம் இவன் கேள்விப்பட்டிருக்கிறா. ஆமா, இயேசு ஒருத்தர் மேசியார் வருவார் தான், எல்லாரும் எங்களுக்கு போதிப்பாரு, எல்லாம் கேள்விப்பட்டதோட சரி அவரை அறியணும் என்ற எண்ணமே இல்லை. சபைக்கு வரணும்னு எண்ணமே இல்லை. அவர் யாரு தான் பார்க்கணும்னு எண்ணமே இல்லை. அதனால இவ என்ன ஆனா தெரியுமா? ஒரு விபச்சாரியா மாறிட்டார். சமாரிய ஸ்திரீக்கு எத்தனை ஹஸ்பண்ட்? 5 6 நினைக்கிறேன். 7. சரி, 7 விபச்சாரி தான் அர்த்தம். அதுக்கு காரணம் என்ன? நீ எல்லாம் கேள்விப்பட்ட, நீ வர வேண்டிய விட்டு வராம போயிட்டியே. புரியுதுங்களா? நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் வரலன்னா எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய கிருபையினால ஐயோ இவரை விட்டா நான் வாழ முடியாதுன்னு சொல்லி முடிவு எடுத்து பிடிவாதமா இருந்த 5-6 வருஷம் பிடிவாதமா ஆண்டவர் விட மாட்டான். வசனத்தோட முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பைபிள் வாட்சி தெளிவடைஞ்சு நான் அவர்கிட்ட வந்ததுனால என் ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்க நான் இருப்பேன் எனக்கே தெரியாது. ஆமா, குடிச்சு வெறிச்சு எவன் கூட எங்க போய் என்னடா நான் பேச எப்படிலாம் இருந்திருக்கேன். என்ன உலகக்குள்ள போயிட்டு வந்துட்டேன். அவர் தேவனுடைய தெரிந்து கொண்டதுனால நான் அவரை பிடிச்சேன். அவரை விடல. நான் எங்க அப்பா கிட்ட தான் எனக்கு ஆசீர்வாதம். அவர் தான் எனக்கு எல்லாம். அவர் அறிகிற அறிவு எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னதுனாலதான் அவர் என்ன பண்ணல. அது உண்மைதான். என் ஆண்டவர் தெரிந்த புத்தியை கொடுத்தார். நான் சொல்றேங்க, நீங்க வெளியே இருக்கிற ஆட்களை போய் பாருங்க. ஒரு சிலவங்களுக்கு பொம்பளை பைத்தியம். ஒரு ஆட்களா இருக்கிற ஆட்களா இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சிந்தனை வந்துட்டே இருக்கும் தெரியுமா? சில பெண்கள் பார்த்தா எப்ப பார்த்தாலும் இந்த ஆண்கள் நினைச்சிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு தகாத எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு யாரும் தெரியுது இல்லை. சிலர் பெண்ணோட அந்த ஒரு எண்ணம் வரும். தகாத எண்ணங்கள் அது மாதிரி இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டு 6 புருஷனோட போன தப்பு இல்லை போயிட்டா. பெரிய ஏன் சொல்றேன்னா, நான் உங்களை தப்பா சொல்றது நான் சொல்ல,
வர வேண்டிகிட்ட வந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். அப்பதான் நல்லா இருக்க முடியும். கேள்வி போடுறதோடு இல்ல, நீ வரணும். இந்த தேவன் யார், எனக்காக மரிச்சாரா? அப்பதான் ஆண்டவர் வந்து கேட்கிறா, ஏப்பா தண்ணி கேட்கிற. அப்போ இவங்க சொல்றா, நீ சமாரியன். யாரு நீ? நீ ஒரு சமாரியன், நீ எப்படி எங்க தண்ணி கேட்கலாம்? இல்ல அதான் இல்ல ஒரு சமாரிய ஸ்திரீ தன்னை சொல்றா, நான் ஒரு சமாரியன், சமாரிய ஸ்திரீ, என்கிட்ட யூதர் நீ வந்து தண்ணி கேட்கலாமா? ரெண்டு பேரும் பகையா இருக்கிறோமே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்காக தாய் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்ப, அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இவர் யாருன்னு முதல்ல சபைக்கு வந்து நீ அறிந்து கொள். அப்பதான் வாழ்க்கை கட்டப்படும், அப்பதான் உன்னுடைய பிரச்சனை சரியாகும். பிரச்சனைகள் நிறைய ஜாப் பண்ணிட்டா எல்லாம் சரியாடுமா? சரியா அறிய வேண்டியவரை அறியணும். இந்த அம்மாவோட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க இது மாதிரி கொஞ்சம் பலவீனப்படும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் ஏதோ குறைவா இருக்கிறேன், என் ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் சரி பண்ணிக்கணும், என்னன்னு தெரியல, நான் அதே யோசனை பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அது ரொம்ப பிடிச்ச. உண்மையில அதுதான் நம்ம நம்மளே ஆராய வேண்டும். நம்ம கிட்ட தான் குறை இருக்கு, ஏன் இது மாதிரி ஆச்சு? அப்ப ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும், ஆண்டவரே நான் செஞ்ச தவறு அந்த மன்னிங்க, அப்ப எனக்கு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க, ஏன் இந்த பிரச்சனை? தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்க, என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன மன்னிங்க. அப்படி நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் எல்லாம் மாற்றுவாருங்க. தயவு செய்து இந்த ஆண்டவரை இன்னார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அறிஞ்சுக்கிட்டு நீ அவரிடத்துல கேட்டிருப்பா, ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு. என்ன கண்பானவர்களே, நல்லா யோசனை பண்ணிப்பாரு. பேதுரு மாதிரி இருக்காதீங்க, இந்த சமாரிய ஸ்திரீ போல கூட நீங்க இருக்காதீங்க. ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரியாக அறிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். டீச்சிங் பண்றாரு. சரியா அறிஞ்சிங்க ஆண்டவரை. பைபிள் நல்லா படிங்க. உலகத்துல இந்த பைபிளை படிச்சுதான் எனக்கு நல்ல பேர் வாங்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல பேரு எனக்கு இருக்குது. வேலை ஸ்தலத்துல யார்கிட்டையும் சண்டை போட மாட்டான், தீமையோட ஏத்துனுக்கும். எங்க அப்பா எங்க ஆண்டவர் சொன்னது, நீ தீமையோட ஏத்து நிற்காத, சமாதானமா வாழு. இந்த வேத வசனம் என்னை காப்பாற்றுகிறது, நல்ல பேரு வாங்கி கொடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இவருடைய வசனங்களை அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது கடைசியாக இன்னொரு நான் சீக்கிரமா அதை முடிக்கிறேன். மூணாவது நிக்கத்துவம். யாரு? நிக்கத்துவம். பாருங்க, இவன் கூட இவனை பத்தி பாத்தீங்கன்னா இவன் ஒரு பெரிய அதிகாரி. இந்த நிக்கத்துவம் ஒரு பெரிய அதிகாரி. இவன் ஆலோசனை சங்கத்துல ஒரு உறுப்பினர், ஒரு பஞ்சாயத்து லீடர் மாதிரி தலைவர். ஆனா இவன் ஆண்டவரை ஏத்துக்கணும், இயேசுவை ஏத்துக்கணும். ஆனா இவரு நைட்ல வர்றாரு இயேசுவை பாக்குறதுக்கு. எப்போ அதான் நைட் இருட்டுல இருக்கு. நம்ம பெரிய அதிகாரி, நீ வந்து காலையிலேயே வந்து பார்த்து இது பண்ணலாமே, ஏன் ஒரு நைட்ல வராருன்னு பார்த்தா, அப்போ வந்து இயேசுவை யாருமே கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. யாருமே இயேசுவை பார்க்க கூடாது, அவரை போய் தேவன் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அங்க ஒரு சட்டம் இருந்தது. ஏன்னா இவர் பரிசுத்தமான ஒரு தேவன் இயேசு. அவர் கூட நீ பேச ஜனங்க விட மாட்டாங்க, யூதர்கள் விட மாட்டாங்க. நீ பேசல உன்னையும் அவர் குரூப்ல சேர்த்து சிலுவையில அரைஞ்சிடுவாங்க. அதனாலே அவன் பயந்து போய் நைட்ல தான் போய் பார்ப்பான் இயேசுவை. புரியுதுங்களா? ஏன் அப்படி அவன் ஆனான்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. யோவான் 1 நீங்க வாசிச்சீங்கன்னா,
இங்க நீங்க வாசிங்க, இந்த யோவான்ல ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை அறியாமல் இருக்கிறாயே, இஸ்ரவேலில் நீ ஒரு போதகனாய் இருந்தும் இதை நீ அறியாமல் இருக்கிறாயே. அறியாமை கேட்கிறாரு, ஏன்பா இது அறியாம இருக்கிறியப்பா நீ? என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபிறப்பு. மறுபிறப்பு பத்தி நீ அறியாம இருக்கிற, நீ ஒரு பாஸ்டர்னு சொல்றிய திக்கத்தோமு, மறுபிறப்புன்னு என்ன தெரியல உனக்குன்னு சொல்லி ஆண்டவர் டீச் பண்றாரு. மறுபிறப்புனே என்னன்னு தெரியல, அப்புறம் நீ போதகன்னு சொல்ற. இவன் என்ன கேக்குறான், மறுபடியும் நான் தாயின் வயிற்றில பிறக்க கூடுமோ? அதான் ஒரு தடவை பிறந்துட்டேன், திரும்ப எப்படி எங்க அம்மாக்குள்ள போயிட்டு நான் அந்த பிறந்து வரணும் அப்படின்னு ஒரு மாமிசீகமா யோசனை பண்றான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, இயேசு பிரேத்திர மனுஷன் அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல, அவர் சொன்னது ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் என்ன செய்ய வேண்டும், பிறக்க வேண்டும். இந்த மாமிசம் எப்படி வந்தது எனக்கு? எங்க அப்பா போட்டது. அவருடைய மாமிசம் என் உடம்புல வந்தது. இத மாமிசத்துல பிறக்கிறது. ஆவியில பிறக்கிறதுனா ஆவியாகிய தேவன் எனக்குள்ள போட்டது. அல்லேலூயா. உள்ளான மனிதன் அவன் ஆவி மனிதன், அவனை பார்க்க முடியாது. அந்த ஆவி மனிதன் ஆவியாகிய தேவன் மூலமா இப்ப உள்ள இருக்கிறான். அவன் எப்ப பிறக்கிறான்? வசனத்தை கேட்கிறான். ஹல்லேலூயா. இது வசனம் கிடையாதுங்க, ஆண்டவருடைய விதை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வித்து. இந்த விதையாகிய கர்த்தருடைய விதை எனக்குள்ள வரும்போது நான் பிறப்பிக்கப்படுகிறேன். அந்த ஆவி மனுஷன் விழிப்ப இந்த பிள்ளையா மாறுறான். அல்லேலூயா. பிள்ளையா மாறுறான். இதுதான் மறுபிறப்பு. இப்ப நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. நீங்களாம் யார்? அதே மாதிரி தேவனுடைய பிள்ளை. இத புரியாம இருக்கிறாயா இந்த நிக்கத்தோமு? அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, இத பத்தி நீ கேட்கிறியப்பா. ஆனா அவன் என்ன செய்யறான்? அற்புதம், அடையாளம், இத பத்தி முக்கியத்துவம் கொடுக்கிறான். நீ போதகனாயிரு, பாஸ்டராயிரு, சத்தியத்தை சரியா அறிஞ்சிக்க. அல்லேலூயா. அதனாலதான் பயந்து பயந்து வர மனுஷனுக்கு நான் சொல்றேன், ஆண்டவரை நீங்க சரியா அறிஞ்சிங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 2 நாள் முன்னாடி ரூத்தம்மா என்கிட்ட சொல்றாங்க, அந்த காசிமன் ரூத்தம்மா என்னை கூட்டு, பிரதர் நீங்க வாங்க, இது நம்ம சர்ச்சி வந்து பின்னாடியே ஓனர் இருக்கிறான், சர்ச்சி பின்னாடியே இடம் கொடுத்தவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், தயவு செய்து குடி பற்றி மட்டும் நீங்க பிரசங்கத்துல பேசாதீங்க. ஏன்னு கேட்டேன். ஐயா பின்னாடி இருக்கிறவன் சாராயம் விற்கிறவன்யா, சாராயம் விற்கிறவன் கேட்டு இந்த சத்தத்தை நீ பேசுறத குடி குடின்னு கேட்டு சாராயம் விற்கிறவன் என்னையா ஏன் தொழில நீ கெடுக்க வந்துட்டிய அப்படின்னு சொல்லி இடத்த காலி பண்ண போயிட சொல்ல போறாங்கய்யா. தயவு செய்து அதை மொத்தம் பேசாதீங்கன்னு சொல்லி என்ன கேக்குறேன். எனக்கு உள்ளுக்குள்ள போவோம். நான் டேரக்டா சொல்லிட்டேன், அம்மா சத்தியத்தை சொல்றதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. ஆவியானவர் என்ன சொல்ற? பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் தான் ஆவியானவர். அவரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அன்பா தான் சொன்னேன், இப்படி எல்லாம் கட்டளை வைப்பாங்க. அம்மா இது மாதிரி சொல்லக்கூடாதுமா, ஆண்டுடைய வசனம் இருக்குமா, பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துறாரு. ஒரு சபை என்பது அது சத்தியத்துக்கு ஒரு தூணா இருக்கணும். நீங்க வீடு இடம் அதை பத்தி கவலைப்பட, ஆண்டு முக்கியத்துவம் கொடுக்குமா அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அவங்க அப்படி பேசினாங்க? இந்த அறிவு இல்லை அவங்களுக்கு. பைபிள் வசனம் அறிவு இல்லை, சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை, எல்லாம் அப்படி பேசுவாங்களா? பயந்து பயந்து வாழ வேண்டியதுதான். மனுஷனுக்கு ஒரு பயம். கர்த்தரை அறிஞ்ச பிறகு இன்னைக்கு நான் யாருக்கும் பயப்படுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. போலீஸ் வரட்டும், எந்த வக்கீல் வரட்டும், கர்த்தர் கூட இருக்கிறாரு, எல்லாம் சரியா டாக்குமெண்ட்ல எல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க தைரியமா இருக்கலாம். ஆகவே இன்றைக்கு இந்த நிக்கத்தோமு மாதிரி இருக்காம, சமாரியா ஸ்திரீ மாதிரி இருக்காம, அப்புறம் பேதுரு மாதிரி இருக்காம, நீங்க அறிய வேண்டியவரை சரியா அறிஞ்சு உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா. அப்படி உங்களுக்கு டவுட் கேள்வி எதுவா இருந்தாலும் உங்க போதகர்கள், நம்ம சபை போதகர்கள், நீங்க அம்மா கிட்ட கேளுங்க, இல்லை என்கிட்ட கூட கேளுங்க.
யூடியூப்ல நிறைய வசனங்கள் வருது, போட்டு கேட்டு சத்தியத்தை அறியுங்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு சில உதாரணங்களின் மூலம் பேசி நம்மை ஆண்டவர் எச்சரித்தார். இது கர்த்தர் கொடுத்த வசனம். என கண்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருந்தார். நாம் எந்தெந்த சூழல் எப்படி இருக்கிறோம் என்பதை பேசிக் கொண்டிருந்தார். உங்களை ஆராய்ச்சி பாருங்க. ஆண்டவரே, இந்த சுகமளிக்கு ஆராதனை நாங்க வைத்திருக்கிற தகப்பனே, இந்த நாள்ல நீங்க எங்களோடு பேசி இருக்கிறீங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடரும் தகப்பனே. சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. சீக்கிரமாலா தைரிக்கமாராதனமா. ஓ ராஜா, ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஒரு சுகமளிக்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படி கர்த்தாவே ஜெபம் பண்ணுகிறேன். ஷிகரபகவா, சுகமளிக்கும் வல்லமைகள் இறங்கிட ஜெபிக்கின்றேன். சுகமளிக்கும் வல்லமைகள் இறங்கிட ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். சுகமளிக்கும் வல்லமை இறங்கிட ஜெபிக்கின்றேன். ராஜா பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜா பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. அன்புள்ள தகப்பன், இந்த நாள்ல கூட உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தொடுங்கப்பா, வந்தவர்களை சுகமாக்கி அனுப்புங்க இயேசுவின் நாமத்துல. உங்களுடைய வல்லமை எல்லோரையும் திரட்டும் விசேஷமாய். ஆண்டவரே, அந்த அம்மாவுக்காக, பின்னாடி இருக்கிற நிகமி அம்மாவுக்காக, விசேஷமாக ரூத் அம்மாவுக்காக, ஆண்டவரே அந்த ஐயாவுக்காக, ஜான்சன் ஐயாவுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். கர்த்தாவே, உடைய கரத்தை நீட்டனப்பா. கர்த்தாவே, கரத்தை நீட்டனப்பா. ஆண்டவரே, யாரிடத்துல போவையா, உம்முடைய வல்லமைகளை குணமாக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். I declare healing, I declare miracle. ஆண்டவர் அற்புதத்தை செய்து தாயார குணமளிங்கப்பா. அவங்க விசேஷமா ரூத்தம்மாவுடைய கால்கள் பலனடைட்டு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே ஜெபம் பண்றையா. எல்லா நரம்புகள், எல்லா அந்த மூட்டு பகுதிகள் தேவ வல்லமை, தேவ பலன் இறங்கும்படி இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன். ஆண்டவரே, எல்லா செயல் இழந்த பாகங்கள் செயல்படும்படி இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன். ஆண்டவரே, தகப்பனே, அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இன்றைக்கு அவளை குணமாக்கி இருக்கிறது. தகப்பனே, அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து கர்த்தாவே நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். எல்லா துதிக மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவின் திருநாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இன்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அம்மா சோத்திரம். ஆளுக்குலாம் வரவே இல்லையா? அதான் சொல்ல இப்போ அடுத்தது 3வது சமயம் 3வது சோதனை